ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் அண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேர் அண்ட் விலாகில் ராஜ்மா கறி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டன் சிக்கன் கிரேவியை மிஞ்சிற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இந்த கிரேவி செய்கிற மெத்தடு ரொம்பவே ஈஸி தாங்க. பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு ராஜ்மா எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். அதாவது ஒரு 8 மணி நேரம் இந்த ராஜ்மா நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். இதே நீங்கள் நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுக்கலாம். காலையில் டிஃபனுக்கு செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிருக்கு. இப்போ இந்த ராஜ்மாவை நம்ம 2 தடவை நல்லா கழுவிட்டு குக்கரில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கழுவிட்டு குக்கரில் மாற்றியாச்சு. இப்போ இதில் ராஜ்மா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக விடலாம். அப்போ தான் நமக்கு ராஜ்மா நல்லா வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், ராஜ்மா நல்லா வெந்திருக்கு. ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆகிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு காமிக்கிறேன். நான் 8 விசில் வச்சு வேக வச்சதால் ராஜ்மா நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதால குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்டாரு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை நல்லா பொரிய விடலாம். நம்ம சேர்த்த மசாலா நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கினதும் இது கூட ஒரு பெரிய சைஸு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்க்குறதால சீக்கிரமே நமக்கு வதங்கிடும். குழம்பு ரொம்ப திக்காக கிடைக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விடலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட மல்லி இலை இருந்துச்சுன்னா அதுலேயும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம புதினா மல்லி இலை சேர்த்து இந்த குழம்பு செய்கிறதால ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம வதக்கி விடலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதும் இதில் 2 தக்காளியை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விடலாம். இப்போ இதில் இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிறதால தக்காளி நமக்கு சீக்கிரமாகவே வதங்கி கிடைக்கும். தக்காளி நல்ல குழைவாக வேகணும். இப்போ பாருங்கள், நமக்கு தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம மஞ்சள் தூள் ஏற்கனவே சேர்த்ததால் இப்போ சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த மசாலா பொருட்களில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். நம்ம சேர்த்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற ராஜ்மாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட 1/4 கப்பு துருவின தேங்காய் எடுத்து அது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்குறதால கிரேவி இன்னுமே டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு இன்னும் தேவைப்படுது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்ல கொதி வந்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா திக்காகவே இருக்குது. வாசனையும் சூப்பராக இருக்குங்க. மட்டன் கிரேவி வாசனை மாதிரி கம கமன்னு இருக்குது. ரொம்பவே சுவையான ராஜ்மா கறி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் செஞ்சுருக்கிற இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பரோட்டா இது கூட சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடுங்க. உங்களுக்கு திக்கான கிரேவி கிடைக்கும். நான் இப்போவே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.